ஒரு பப்ளிக்லேருந்து வந்து ஒரு இன்டர்வியூ பண்ண வந்த ஒரு ஆர்டிஸ்ட். பெருசாக மேம்க்கு என்னை பற்றி லைட்டாக தெரியும். போயிட்டு என்னோட ஃபேமிலி ஸ்டோரி சொன்ன உடனே இந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் கொடுங்கயா. அதே மாதிரி அவங்க நிறைய திருநங்கைகளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மேடம் தான் ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணுறாங்க. அவங்களோட ரொட்டீன் என்னன்னு எனக்கும் தெரியும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஷக்கிலா மேம்க்கு செல்லமா ஒரு பேர் வைக்கணும் அப்படின்னா இந்த ஸ்பாட்ல என்ன வைப்பீங்க? இது ஆக்சுவலாக ஷக்கீன் தான் கூப்பிடுவாங்க. ஷக்கீன்னா பரவாயில்லைங்க. ஏண்டி என்னடி பண்ற சப்போஸ் லாகு ஷக்கிய நிறைய சண்டை போட்டிருக்கோம். ஓகே, காரி துப்புவா, நான் அவளை காரி துப்பி இருக்கேன். ஒரு நிமிஷம் இருங்க. காரி துப்புற இவ காரி துப்புனா இவன் மூலதால இவன் மேலதானே விழும். ஐயோ, எனக்கு வந்து பிளட் ரொம்ப கம்மியான. ஆமா ஆமா. நான் அவ இல்லைன்னா இன்னைக்கு இந்த இடத்துல நான் இல்லை. தேங்க்யூ டார்லிங், தேங்க்யூ. கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சதுன்னா அவங்களுக்காக இறங்கி ஹெல்ப் பண்ணுறதுக்கு அவங்க ரொம்ப தயாராக இருப்பாங்க. கல்யாணம்னாலே ஸ்ட்ரெஸ் தான். ஆனா கியா அந்த சிக்னேச்சர் செலிப்ரேஷன்ல எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணி தருவாங்க. மோஸ்ட் அஃபோர்டபுள் பிரைஸ்ல நம்மளுக்கு கிடைக்கும். முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் PCR மகாராஜா தைலம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Red Nool presents The Brave Women Shakila. Title sponsor Dr. Srivarma Ayurveda Prevention Cure and Rejuvenation. Powered by Kian, The Signature Celebration. Snacks partner Chennai Kulfi. And அர்த்தம் பானுமதி மேம் மேலே ஒரு ரெஸ்பெக்ட் ஒன்று இருக்கும். உங்களையும் நாங்கள் நிறைய சீரியல்ஸ் நிறைய படங்களை நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ ரெஸ்பெக்ட் ஒன்று இருக்குது மேம் மேலே. இந்த ரெஸ்பெக்ட் பற்றி இப்போது இங்கே இவ்வளோ பேர் மேமை பற்றி பேசியிருக்காங்கன்னா அவங்களாம் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவங்க கூடயே ட்ராவல் பண்ணுறாங்க. இங்கே நிறைய பேர் சொன்னாங்க அவங்களுக்கு ரொம்ப நல்ல மனசு, ஹெல்ப்பிங் மைண்டு நிறைய இருக்குதுன்னு சொன்னாங்க. அவங்களாம் வந்து வெறும் சொன்னாங்களே தவிர அதை முழுமையாக நான் அனுபவிச்சிருக்கேன். ஒரே நாளில் ஒரு இன்டர்வியூவில் தான் மேமை வந்து நான் மீட் பண்ணேன். அங்கே போய் அவங்க ஒரு ஆங்கர், நான் ஒரு கெஸ்ட்டாக போயிருந்தேன். ஸோ அவ்வளோதான். பெருசாக மேம்க்கு என்னை பற்றி லைட்டாக தெரியும். அவங்களே எனக்கு நல்லா தெரியும், அவங்களுக்கு எனக்கு கொஞ்சம் தான் தெரியும். போயிட்டு என்னோடய ஃபேமிலி ஸ்டோரி சொன்ன உடனே அங்கே எனக்காக அங்கேயே இவங்க சப்போர்ட் பண்ணாங்க. இந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் கொடுங்கயா, ஏய் அடுத்த ஷோக்கு கூப்பிடுங்கயா அப்படின்னு இவங்க எனக்காக சொன்னாங்க. ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கி இந்த நிகழ்ச்சி நடக்குதுன்னு எனக்கு தெரியவே தெரியாது. விஷ்ணு பிரியா மேம் வந்து எனக்கு ஒரு இன்விடேஷன் அனுப்பிச்சாங்க. அது ஏன் அனுப்பிச்சாங்கன்னா, அதுக்கு முன்னாடி ஒரு 2 நாள் முன்னாடி மேம்லாம் சேர்ந்து ஒரு ஷோ போயிருந்தாங்க. இது ட்ரூலி உண்மை. அவங்கள புகழ்ந்து பேசணும், பாராட்டி பேசணும் கிடையாது. நிஜமாக அவங்களோட நல்ல மனசு வெளியில் தெரியணுன்ற ஒரே ஒரு காரணம் தான். விஷ்ணு பிரியா மேம் வந்து ஷோக்கு போயிருக்கும்போது இவங்க ஒரு வேலூர் ஷோ போயிருக்காங்க. அங்கே மேம் சொல்லியிருக்காங்களா, நான் இல்லவே இல்லை, அவங்க கூட பேசுறது கிடையாது, காண்டாக்ட் கிடையாது, எதுவுமே கிடையாது, பானுவை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவங்கக்கிட்ட சொல்லியிருக்காங்க. மேம் வந்து இன்றைக்கி காலையில் எனக்கு ஒரு இன்விடேஷன் அனுப்பிச்சாங்க. மேம்க்கு இது மாதிரி ஒரு ஷோ பண்ணுறாங்க. நிஜமாகவே எனக்காக அந்த இடத்துல நிறைய பேசினாங்க. இந்த பொண்ணுலாம் ஏதாவது பேமெண்ட்டு கொடுங்க அப்படியெல்லாம் பேசி வாங்கி கொடுக்கறதுக்காக ட்ரை பண்ணாங்க. ஒரு ஷோ பண்ணி கொடுங்க இந்த பொண்ணுக்காக, வேறு எதனா ஷோ வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க, கால் பண்ணி பர்சனலாக எனக்கு வாய்ப்பு கிடைக்கல, எனக்கு ஹெல்ப் பண்ண நிறைய இடத்துல இவங்க ட்ரை பண்ணாங்க. இப்பேற்பட்டவங்களுக்காக வந்து ஒரு நிமிஷம் அவங்கள பற்றி பேசுறதுல என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரியாது, ஷக்கிலா மேம்க்கே தெரியாது நான் வரப்போகிறேன்றது. நானே வாண்டடாக அவங்கள பற்றி பேசணும். நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு நிறைய செஞ்சுருக்காங்க, இதை செஞ்சுருக்காங்க. நிஜமாக சொல்கிறேன், கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சதுன்னா அவங்களுக்காக இறங்கி ஹெல்ப் பண்ணுறதுக்கு அவங்க ரொம்ப தயாராக இருப்பாங்க. அதில் நான் நிஜமாக அனுபவித்து ஃபீல் பண்ணி பார்த்துருக்கேன். என்னடா இது, நம்ம யாருன்னே தெரியாது, அவங்களுக்கு என்ன நல்லா, அவங்க யாருன்னு எனக்கு நல்லா தெரியும், நான் யாருன்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாது. இங்கே இருக்காங்கன்னா அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எல்லாருமே. அதுக்கு முன்னாடி வந்தவங்க அவங்க பொண்ணுங்க. ஆனால் நான்லாம் யாருன்னே தெரியாது. ஒரு பப்ளிக்லேருந்து வந்து ஒரு இன்டர்வியூ பண்ண வந்த ஒரு ஆர்டிஸ்ட். அவங்க வந்தால் ஹாய் பாய்ன்னு சொல்லிட்டு போய்க்கலாம். அதை தாண்டி அவங்களோட ஹெல்ப் பண்ணுற மைண்டு நிஜமாக நான் ரொம்ப அட்மையர் ஆனேன். இந்த மாதிரியெல்லாம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு இருக்காங்களா? அதனால எனக்கு ஒரே ஒரு ரெக்வஸ்ட் அவங்கக்கிட்ட என்னென்னா, அவங்க ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கணும், அவங்க இன்னும் நல்லா சாப்பிட்ணும். அவங்க ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா எங்களை மாதிரி
மேலே வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நீங்கள் இருப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். கண்டிப்பா இன்ஷா அல்லாஹ். தேங்க்யூ. நிஜமா இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. சொன்ன அந்த பாயிண்ட் தான் எனக்கு இந்த விஷயம் தெரியாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் மீட்ல ஒரு ஒரு ஸ்பார்க் வந்து உங்களுக்கு ஃபீல் ஆகி ஒரு விஷயம் பண்ணியிருக்கீங்க. அது ஹவ் மேம், அது எப்படி? இல்லை, அது எனக்கு எல்லாருக்குமே அப்படி தானே. நமக்கு தெரியும் இவங்க உண்மை பேசுகிறாங்களா பொய் பேசுகிறாங்களான்னு. ஸோ எனக்கு வந்து சொல்லுவாங்க இதுதான் கேட்கணும்னு, ஆனால் நான் அப்படியே அதை டோட்டல் ரிஜெக்ட் பண்ணுவேன். எனக்கு என்ன தோணுதோ அதான் கேட்பேன். இன்னொரு விஷயம், அன்னைக்கு அவங்க நினச்சிருந்தாங்கன்னா சேனலுக்காக எப்படி வேணாலும் பேசி பண்ணியிருக்கலாம். ஆனால் நான் கஷ்டப்படுறேன்னு தெரிஞ்சு நான் முன்னுக்கு வரணும். இந்த பொண்ணு உண்மையாலுமே கஷ்டப்பட்டிருக்கியா, இது ஃபேமிலியில் நிறைய ஸ்ட்ரகிள் அனுபவிச்சிருக்கு, கண்டிப்பாக இந்த மாதிரி கொஸ்டின்லாம் நான் கேட்க மாட்டேன்னு போல்டாக சொல்லி எனக்காக அந்த இடத்துல அவங்க சப்போர்ட் பண்ணாங்க. அந்த இன்டர்வியூ எனக்கு ரொம்ப பேசுகிற அளவுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதனால கண்டிப்பா அவங்களுக்காக வந்து பேசணுன்றதுக்காக நான் இங்க வந்தேன். எஸ், தேங்க்யூ தோழமையோட சேர்ந்து அந்த ஒரு நல்ல மனதும் சேர்ந்துருக்கு. மேம், நீங்க ஷகிலா அவர்களை பற்றி? டாக்டர் சுபாஷினி, டென்டிஸ்ட் அண்ட் காஸ்மெட்டாலஜிஸ்ட். ஷகிலாக்கா நேற்று கால் பண்ணி இப்படி ஒரு ஈவெண்ட் இருக்குது எனக்கு இன்வைட் பண்ண, இவ்வளோ பேர் அவங்களுக்கு தெரியும், இவ்வளோ செலிப்ரிட்டிஸ் தெரியும், ஆனால் என்ன ஞாபகம் வச்சுட்டு எனக்கு கால் பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எப்போவாச்சும் அந்த மாதிரி கூப்பிடுவாங்க. அதே மாதிரி அவங்க நிறைய திருநங்கைகளுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவங்க எங்கள் கிளினிக்கு நிறைய இந்த மாதிரி திருநங்கைகள் அவங்களுக்கு தெரிஞ்ச நிறைய பேர் எனக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு அனுப்புவாங்க. அப்போ சொல்லிவிடுவாங்க இவங்க கஷ்டப்படுறாங்க, இவங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் இந்த காஸ்ட் தான் வாங்கணும் அப்படின்ட்டு. ஸோ நான் அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். எனக்கு மேடம் தான் ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணுறாங்க. உண்மையாக சொல்கிறேன், குளுக்கோத்தியான் அவங்கக்கிட்ட தான் எடுத்துக்கிறேன். எல்லாமே அவங்க தான் எனக்கு அந்த ஸ்கின் சம்மந்தப்பட்டு அவங்களையும் இன்ட்ரடியூஸ் பண்ணது விஷ்ணு பிரியா தான். தேங்க்யூ விஷ்ணு, தேங்க்யூ. உண்மைதான். நான் சொல்லுவேன், இப்போது திருநங்கைகளில் வசதியாக இருக்கவங்க இருக்காங்க, கொஞ்சமாக இந்த கான்ஃபிடென்ட் இல்லாமல் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து நம்ம கலராக இல்லை அதெல்லாம் யோசித்தவங்களுக்கு சுபாட்ட போங்கன்னுவேன். சுபாக்கு ஃபோன் பண்ணி டேய் இல்லைடா அவங்கக்கிட்ட கொஞ்சம் பார்த்து வாங்கிக்கோ, மருந்துக்கு மட்டும் பணம் வாங்கிக்கோ அப்படின்னுவேன். எஸ்கா ஷுவர்கான்னு அதே மாதிரி தான் வாங்கி அவங்ககிட்ட ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அந்த ஒரு வார்த்தையில செஞ்சிருவீங்க. ஓகே, கண்டிப்பாக. ஏன்னா எனக்கு அவங்க மேலே நிறைய மரியாதை இருக்குது. நிறைய அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸில் நான் இல்லை, பட் ஆனால் அவங்க மைண்டில் நான் இருக்கேன். ஸோ அந்த க்ளோஸ் டு ஹார்ட் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவங்க இன்னும் அந்த சொசைட்டிக்கு நிறைய கான்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்க, இன்னும் மேலும் மேலும் நிறைய பேருக்கு பண்ணணும். அவங்க கூட அந்த ஆர்கனைசேஷன் நானும் இருக்கிறதுல எனக்கு ஹாப்பி. நானும் அவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறேன். ஓகே, ஒரு சின்ன டிப் என்ன கொடுக்குறதா இருந்தால் என்ன கொடுப்பீங்க? இப்போ பானு அவங்க சொன்னாங்க சாப்பிடுங்க, ஹெல்த்தை பார்த்துங்க அப்படிங்கிறது, அது மாதிரி சின்ன எஸ், அவங்களோட ரொட்டீன் என்னன்னு எனக்கும் தெரியும். ஸோ நானும் அக்கா கிட்ட பர்சனலாக தான் சொல்லுவேன், அக்கா இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். நீங்கள்லாம் சொல்லி டாக்டரா நான் மெடிக்கல் டாக்டர் என்னோட டாக்டர் சொன்னால் கூட டாக்டர் ப்ளீஸ் இதெல்லாம் சொல்லாதீங்கன்னு நான். இட்ஸ் ஓகே, நீங்கள் என்னோட நல்லதுக்காக தான் சொல்கிறீங்க. ஸோ இது நான் அட்வைஸாக இல்லை, ஒரு அன்பாக எடுத்துக்கோ. தேங்க்யூ டார்லிங், தேங்க்யூ. ஐ வில் ட்ரை டு. அவ்வளோதான் சொல்ல முடியும், ட்ரை பண்ணுறேன்னு தான் சொல்ல முடியும். ஓகே, ஃபைனலாக இறுதியா வருது. இப்போ மேம் நீங்கள் சொன்னீங்கல்ல என்ன ஒரு பேர் வச்சு கூப்பிடுவாங்க அதெல்லாம் அது அப்படிங்கிற மாதிரி இல்லை அதை கேட்க வரல. இப்போ ஷகிலா மேம்க்கு செல்லமா ஒரு பேர் வைக்கணும் அப்படின்னா இந்த ஸ்பாட்ல என்ன வைப்பீங்க? ஒரு செல்லமா ஒரு பேர். இது ஆக்சுவலாக ஷக்கின் தான் கூப்பிடுவேன். ஷக்கி, உலகமே ஷக்கின் தான். இது ஷக்கின்னா பரவாயில்லைங்க. ஏண்டி என்னடி பண்ற சப்போஸ் லாகு ஷக்கிய இல்லை அங்கே தான் வரலான்னு இருந்தேன்டி, மறந்துட்டேன்டி, எங்கடி போயிட்ட? என் தம்பி கேட்பான், அவள் யார் அத்தனை வாடி போடி போட்டு பேசுகிறான்னு. விட்றாது, என்னோட வயசில் கொஞ்சம் பெருசு தான், போனா போட்டு என் ஃப்ரெண்டு தான் அவள். அப்படி தான் அவங்க அப்படி தான். ஓகே, செல்ல பின்ன ஷக்கி தான். ஷக்கின் தான் கூப்பிடுவேன். நான் கூப்பிடுவேன். ஆக்சுவலாக நாங்கள் நிறைய பர்சனலாக உட்காந்துட்டு இருந்தோம்னா நாங்கள் நிறைய பேசுவோம், நிறைய விஷயங்கள், பழைய கதை, கெட்ட பேசுவோம், கெட்ட விஷயம், கெட்ட வார்த்தைகள், நிறைய சண்டை போட்டிருக்கோம். ஓகே, பிரிஞ்சிருக்கோம். ஆமா, சண்டை போடுவோம். காரி துப்புவா, நான் அவளை காரி துப்பி இருக்கேன். அப்புறம் கொஞ்ச நாள் பேசாம இருப்போம், அப்புறம் திருப்பி போன்ல பேசிடுவோம். இதுதானே போய் ஒரு நிமிஷம் இருங்க, இருடி லைவ் டெமோ இல்லை, நான் காரி துப்புறேன், இவ காரி துப்புனா இவன் மூலம் தானே, இவன் மேலே தானே விழும். அந்த ஹைட்டே கிடையாது,
உட்காரு பொடி பொடி. ஓகே, ஆனா இது மாதிரி தான் கலாட்டாவா இருக்கும்ல மேம் இவங்க இருந்தா செட்டில் இருந்தா பேசுவோம், சண்டை போடுவோம். சண்டேல வந்து நிறைய பேசுவோம், அப்புறம் திருப்பி சமாதானம் ஆகி திருப்பி பேசுவோம். கிட்டத்தட்ட 30 வருஷமா டிராவல் ஆயிட்டு இருக்கு. சண்டையும் நிறையா இருக்கும், அப்புறம் சமாதானம் ஆகிடும். பட் ரொம்ப நல்லவ, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவளை. ஆக்சுவலாக ஷக்கிலா அப்படி அந்த பேர் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என்னோட ஃப்ரெண்டு. அவள் என்ன சொன்னாலும் அது நான் பெருசாக எடுத்துக்க மாட்டேன். ஓகே, பெருசாக எதுவும் சொல்ல மாட்டேன். எனக்கு தெரியாமல் ஏதாவது செய்யணும்னு நினைப்பா, அது ஒன்றுமே இல்லாத விஷயமா இருக்கும். என்கிட்ட சொன்னாலே சரிடி இதாடி இதுக்கு வந்து நீ இப்படி தான் போகணும்னு சொல்லி கொடுக்குற ஆளு. எனக்கு மறைச்சி போவாங்க. மறைச்சு போறீங்களே, எப்படி மறைச்சின்னு இல்லை, மறைக்கணுன்றதெல்லாம் கிடையாது. தெரியாமல் இருக்கலாம், நாம் சொல்லணும்னு தோணாமல் அப்படி பண்ணிவிடுவோம். அப்புறம் அது அவளுக்கு தெரிய வந்துடும். அவளும் அது மாதிரி ஏதாவது பேசினாலும் எனக்கு தெரிய வந்துச்சுன்னா நானும் திட்டுவோம். அப்படி தான் சமாதானம் ஆகிடுவோம் நாங்கள். வந்து என்னோட ஃபேமிலியில் என் வீட்டில் வந்து ரொம்ப எங்கள் வீட்டில் யாரும் வரமாட்டாங்க. மோஸ்ட்லி ஷக்கிலா தான் எங்கள் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு கிப்ட்டு காலையில் வந்தால்னா நல்லா. ஒரு விஷயம் நான் கண்டிப்பாக சொல்லணும், பசங்க இல்லை பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் எப்பவுமே சொல்லுவேன், எனக்கு பிடிக்காத ஃப்ரெண்டு அப்படின்னு அவளை சொல்லுவேன். பிடிக்காது ஃப்ரெண்ட்? ஆமாம், பிடிக்காது ஆனால் ஃப்ரெண்டு. அதுதான் மேம் லாங் லாஸ்ட் நிக்கும். ஃப்ரெண்டு பிடிக்காது ஆனால் ஃப்ரெண்டு. பிடிக்காத ஃப்ரெண்ட் யார் அப்படின்னா இவ பேர் சொல்லுவேன். அது ஏன்னா சில விஷயங்கள் எனக்கு பிடிக்காது. பட் நான் உண்மையை சொல்லணுன்னா, நான் அனுக்கா வந்தப்போ நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். எனக்கு வந்து பிளட்டு ரொம்ப கம்மியானது. அப்போத்துக்கே நான் ட்ரீட்மெண்ட் கரெக்டாக பார்க்கலன்னா இந்நேரத்துக்குனா நான் இறந்து போய் 10 வருஷமாக இருந்திருக்கும். இவன் என்ன பண்ணா, எனக்கு ஒரு நாள் நைட்டு 10 மணிக்கு ஃபோன் பண்ணுறா. உன்னை கெஞ்சி கேட்குறேன், நான் எனக்கு தெரிஞ்ச டாக்டர் ஒருத்தர் இருக்காரு, நீ தயவு செஞ்சு வாயேன்னா. சரின்னு சொல்லிட்டு நைட்டு 10:30 மணி 10:45 என்னை கூட்டிகிட்டு போகிறான் அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு டாக்டர்கிட்ட. அவர் பார்த்தோன்னே பிளட் இல்லையே அப்படின்ட்டாரு. அதுக்குள்ளேயுமே சார் எதாக இருந்தாலும் சொல்லிடுங்க சார், ஆனால் சரக்கு அடிப்பேன் சார், தம் அடிப்பேன் சார், இதுக்கெல்லாம் மீறி மருந்து கொடுங்க, இதெல்லாம் முன்னாடியே சொல்லிட்டு இருந்தவருக்கு. அப்போது அவர் வந்து ஒன்றும் இல்லை மேடம், அவர் பேனிக் ஆகிட்டார். ஓகே, ஏன்னா பெரிய ஆர்டிஸ்ட் வந்திருக்காங்க, ஏதாவது அவர் ஏன் அப்படி நினச்சாருன்னு தெரில. அதுக்கப்புறமா மறுநாள்லேருந்து ஒரு 4 days வந்து நான் ட்ரிப்ஸ் ஏற்றுறோம், மார்னிங் அண்ட் ஈவினிங். அந்த காலையில் கிளம்பி அவள் வீட்டுக்கு வந்துடுவேன், ட்ரிப்ஸ் ஏற்றிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு டின்னரும் அங்கே தான். ஓகே ஓகே, சாப்பிட்டு 5 நாள் அவங்களுக்கு அப்போ ஒரு ஏசி ரூம் தான் இருந்தது. பசங்களெல்லாம் வெளில துரத்திடுவா, நான் மட்டும் சாப்பிட்டு. நான் அவள் இல்லைன்னா இன்னைக்கு இந்த இடத்துல நான் இல்லை. உண்மை அதுதான். நான் இது வந்து எனக்கு எவ்வளோ பர்சனல் கோவங்கள் இருந்தாலும், என் தங்க உனக்கு தெரியும்லம்மா, என்ன தான் பர்சனலாக நான் திட்டினாலும் கொண்டாலும் செஞ்ச நல்லதை எப்படி மறக்க முடியும்? அதனால் இந்த விஷயம் நான் இந்த இடம் இந்த மேடை தான், இந்த தளம் தான் கரெக்டான இடம்னு நினைக்கிறேன் அவளை தேங்க் பண்ணுறதுக்கு. இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்களா தேங்க்ஸ் ஏதாவது? ஓகே, ஆனால் இந்த மொமெண்ட் ஸ்பெஷல் நினைக்கிறேன். ஸோ வந்த அனைவருக்கும் மிக்க நன்றி. ஏன்னா இந்த மொமெண்ட் இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல் ஆக்கியிருக்கீங்க. ஸோ அண்ட் பாலா மேம், நம்ம அது அப்புறம் என்னன்னு கொஞ்சம் நிறைய விஷயங்களா பேசுவோம், நிறைய விஷயங்கள் பேசுவோம். நம்ம முடிச்சோடனே உனக்கு அந்த பேரை சொல்கிறேன். நான் வெயிட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் அனைவருக்கும் வந்ததுக்கு. தேங்க்யூ. Red Nool presents The Brave Women Shakila. Title sponsor Dr. Srivarma Ayurveda Prevention Cure and Rejuvenation. Powered by Kian, the signature celebration. Snacks partner Chennai Kulfi. கல்யாணம்னாலே ஸ்ட்ரெஸ் தான், ஆனா கியான் தி சிக்னேச்சர் செலிப்ரேஷன்ல எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணி தருவாங்க. மோஸ்ட் அஃபோர்டபிள் பிரைஸ்ல நம்மளுக்கு கிடைக்கும். முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் PCR மகாராஜா தைலம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம GT ஹாலிடேஸும் வந்தாச்சு. GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட்.